ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த காரோட பல ஆஸ்பெக்டை நாம ஆராய்ந்து வாங்குவோம். உதாரணத்துக்கு என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டைலிங், ஃபீச்சர்ஸ், சேஃப்டி அப்படின்னு பல விஷயங்களை உன்னித்து கவனிப்போம். பட் கார் ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட் அப்படிங்கிறதுனால அதனுடைய ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். இன்னைக்கு தேதியில 5 வருடத்துக்குள்ளேயே பலரும் கார்ஸ் அப்கிரேட் பண்றதுனால உங்களுடைய ரீசேல் வேல்யூ தான் நீங்க எந்த அளவுக்கு ஒரு காருக்காக செலவு பண்றீங்க அப்படிங்கறத நிர்ணயிக்குது. சோ நீங்க கரண்டா மார்க்கெட்ல காரை பர்ச்சேஸ் பண்றீங்க, ஆனா அதிகபட்ச ரீசேல் வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 6 விஷயங்களை கண்டிப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க காரை பை பண்ணும்போது காருடைய மேனுஃபேக்சரிங் இயரை செக் பண்ணணும். பெரும்பாலானோர் இயர் எண்ட் டிஸ்கவுண்ட்ல காரை பர்ச்சேஸ் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் இயரை பெருசா கவனிக்க மாட்டாங்க. நீங்க டிசம்பர்ல ஒரு காரை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா டவுன் த லைன் 3 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ்ல விற்கும்போது யாருமே மந்த்தை பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2020 மாடல் டிசம்பருக்கும் 2021 ஜனவரிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யூஸ்டு கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசேல் வேல்யூவை ஹோல்டு பண்றதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க காரோட கலரை சூஸ் பண்றதுதான். ரொம்பவே சேஃபான கலர்ஸான ஒயிட், கிரே மற்றும் சில்வர் போன்ற கலர்கள் அனைவராலையும் விரும்பி வாங்கப்படுது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேதியில பிளாக் கலர் கார்ஸ் நிறைய விரும்பி வாங்குறாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிளாக் கார்ஸ் அவ்வளவா விற்பனை ஆகாது. நீங்க யூனிக் மற்றும் ஃபிளாஷியான கலர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூல ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பர்பிள், ஆரஞ்சு போன்ற கலர் ஷேட்ஸ் வாங்கும்போது நல்லா இருந்தாலும் ரீசேல் வேல்யூல பெரிய டென்ட்டை ஏற்படுத்தும். நாம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த காருடைய பிராண்ட் வேல்யூ. ஒரு சில பிராண்ட்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கார் மாடல்ஸ் ரீசேல் வேல்யூவை கம்ப்ளீட்டா ஹோல்டு பண்ணும். உதாரணத்துக்கு மாருதி சுசுகி, டொயோட்டா போன்ற நிறுவனத்தோட கார்கள் ரீசேல் மார்க்கெட்ல ரொம்பவே பாப்புலரானவை. மறுபக்கம் ஜீப், சிட்ரோயின் போன்ற நிறுவனத்தோட கார்கள் நீங்க விற்பதே ரொம்பவே கடினமான விஷயமா இருக்கும். சோ நீங்க பிராண்டை சூஸ் பண்ணும் போதே உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி ரீசேல் வேல்யூ அதிகமா இருக்கிற பிராண்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா விற்கும் போது உங்களுக்கு பெரிய லாஸ்ல இருந்து தவிர்க்கலாம். அடுத்து நாம பார்க்க வேண்டியது காருடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஒரு சில பிராண்டோட கார்ஸ் அல்லது குறிப்பிட்ட கார் மாடலுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே குறைவா இருக்கும். இந்த கார்கள் தான் யூஸ்டு கார் மார்க்கெட்லயும் அதிக டிமாண்ட்ல இருக்கும். ஒரு சில கார் மாடல்கள் பிரைஸ் வைஸ் கம்மியா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன் போன்ற நிறுவனத்தோட கார்கள் என்ட்ரி லெவல் பிரைஸ்லயே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயிலே அவைலபிளா இருந்தாலும் இந்த கார்களுடைய மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினால ரீசேல் மார்க்கெட்ல அதிகமா விற்பனை ஆகாது. அடுத்து நாம பார்க்க போறது காரினுடைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ். இன்னைக்கு தேதியில பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, ஹைபிரிட் அப்படின்னு பல இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. பெரும்பாலும் என்ட்ரி லெவல் கார்கள்ல பெட்ரோல் இன்ஜின்ஸ் நல்ல ரீசேல் வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது. எஸ்யூவிஸ் மற்றும் ஹை எண்ட் கார்ஸ்ல டீசல் கார்கள் தான் நல்லா ஹோல்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு XUV 700, ஸ்கார்பியோ N போன்ற கார்கள்ல டீசல் கார்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ நல்லா ஹோல்ட் பண்ணுது. இதே கார்களை நீங்க பெட்ரோல்ல வாங்குனீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூல பெரிய சரிவை சந்திப்பீங்க. ஃபைனலா நீங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு காரை மாத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸை கிளீனா வச்சுக்கோங்க. ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லயே உங்க காரை சர்வீஸ் பண்ணுங்க. இதன் காரணமா காரை பர்ச்சேஸ் பண்றவங்கள்ட்ட நீங்க நல்லா நெகோஷியேட் பண்ணி அதிக விலைக்கு காரை விற்க முடியும். சோ நாம இந்த லிஸ்ட்ல சொன்ன அனைத்து பாயிண்ட்ஸும் டேக் கேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார் ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுற இழப்புல இருந்து ஓரளவுக்கு டீசென்டான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். இது தவிர என்னென்ன விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.